அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் என்னுடைய பேஜுக்கு நீங்கள் போனீங்களான்னா, நான் அதில் வந்து என்னுடைய பிக்சர், அப்புறம் என்னோட லோகோ, அதுக்கப்புறம் வந்து அதில் பெண்களே என்னோடு பேசுங்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸ்டார்டிங்லலாம் எல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, நான் நாப்பலூர் கோயில் போகும்போது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி குடுப்பேனோ, இல்லைனா ஒரு ஜோதிடர்னோ, ஃபோன் கொடுத்து பேசினா, என்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஜாதக பரிகாரங்கள்லாம் நான் சொல்லுவேன். அதனால தான் நான் அப்படி வந்து பெண்களே என்னோடு பேசுங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏன் இந்திய பெண்ணேன்னு சொல்லிட்டு வச்சேன்னா, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால, நான் ஒரு சில விஷயங்கள நான் மீட் பண்ணுறேன். என் பையனுங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறதும் தெரியும் எனக்கு. ஆனாலும் நான் வந்து இந்த பெண்கள் வந்து எப்படி அடிமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அந்த விஷயங்களையே பற்றி ரொம்ப எனக்கு அது நான் பார்க்கறதுனால, சரி அது வந்து எனக்கு என்ன நடக்குதோ, டெய்லி எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்குதோ, அது இந்தியாவில் எனக்கு இப்போதைக்கு இந்தியான்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் மாறுபடுது. இதே பெண் விஷயமே கொஞ்சம் வேறு மாதிரி வருது அதில். அதனால் இந்தியாவில் எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருதோ, அதை இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இன்னொரு பெண் அதே விஷயத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்திய பெண்ணேன்னு சேனல் பேர் வச்சதுக்கு காரணம் அது. ஆனால் பெண்களே என்னோடு பேசுங்கள்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நான் மீட் பண்ணுவேன் இல்லைங்களா, அது வந்து தாய் வீட்லேயோ இல்லைனா வந்து உறவினர்கள் வீட்லேயோ இல்லைனா மாமியார் வீட்லேயோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை பேரெல்லாம் மாற்றி சொல்லலாம். ஏன்னா அப்படியே சொன்னேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 2 போடுவாங்கள்ல என்னை வந்து. அதனால் சரி நமக்கு வந்து கொஞ்சம் பேர் மாற்றி ஊர் மாற்றி கூட நடந்த நிகழ்வுகள் சொன்னால், அதையே நிகழ்வுகளை அந்த பெண்களும் இது பண்ணும்போது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். கூடவே நான் தான் சொல்கிறேன்ல, நிறைய வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம், இந்த கடவுளை கும்பிடலாம், பிரபஞ்சத்தை இப்படி பாருங்கள், கடவுளும் பிரபஞ்சமே சேர்ந்து நம்மளுக்கு வழிகாட்டும், நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்களாம் அதுவே போட்டு தள்ளும். இந்த மாதிரி நிறைய ஆறுதலாகவும் அதே சமயத்தில் ஒரு ரெமெடியாக, ஒரு ஆன்மீக ரெமெடியாகவும் அப்படி சொல்கிறதுக்காக தான் நான் அந்த பெண்களே என்னோட பேசுங்கள் அப்படின்னு நான் போட்டது. இன்றைக்கி ஆன்மீக அனுபவங்கள்னே ஒரு பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் போனேன், நான் நினச்சப்போ கரெக்டாக பெல் அடிச்சுது, அப்போ நான் கரெக்டாக இந்த விஷயம் முடியணும்னு நான் நினச்சேன், அது சம்மந்தமாகவே ஒரு காட்சி பார்த்தேன் அப்படின்னு வரதெல்லாம் ஆன்மீக அனுபவங்கள்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நான் சொல்கிறது. அப்போ அந்த பெண்களே என்னோட பேசுங்கள் போட்டதுனால ஃபுல்லாகவே பெண்களுக்கு தான் போல் இருக்குது, இவங்க பெண்கள் சம்மந்தமாக தான் நினச்சிக்குவாங்கன்னு இருந்தது. ஆனால் உண்மையிலே பார்த்தா என் சேனலில் வந்து 2 பேருமே ஈக்குவலாக பார்த்துட்டுருக்காங்க. அது ஒரு வேளை ஹஸ்பண்டுதோ, அப்பாவுது, அண்ணன்து அந்த மாதிரி இது செல்ஃபோன் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் அது. அதனால் அப்படி காட்டுதா என்னான்னு தெரில. பெண்கள் கூட ஹஸ்பண்டுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, அதில் இருக்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால என் சேனல் பேஜில் அப்படி காட்டுதான்னு தெரில. ஆனால் 2மே 50-50 தான் காமிச்சிட்ருக்குது. 4.5 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கும். எப்போவுமே 48, 45 அப்படியே தான் இருக்கும் ஜென்ஸ் இதெல்லாம் பார்த்தா. அவங்க ஒரு காரணத்துக்காக பார்த்துருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப வந்து ஃபெமினிசம் பேசுகிறதோ ரொம்ப இல்லை, நிறைய ஆன்மீகமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். எப்போ ஒரு முறை தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி நிறைய எனக்கு நடந்த மாமியார் வீட்டில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை அப்பப்போ கொஞ்சம் சொல்லுவேன், இது மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எனக்கு மட்டும் தான் நடந்ததுன்றதில்லை, அது இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ இன்றைக்கி நான் ஏன் இதை போடுறேன்னா, இன்றைக்கி ஒரு விஷயம், ஒரு அமானுஷ்யன்ற ஒரு ஆன்மீக ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் இல்லைங்களா, ஆன்மீக அனுபவம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சப்தரிஷியை பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இன்றைக்கி சப்தமி. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன சர்ச்சை எங்கள் வீட்டுக்குள்ளேயும் இது நடக்குது. காலையிலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதாவது உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு கதையை வெளியில் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னால் தாங்க முடியாமல் தான் கொட்டிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுங்களேன், ஒரு மனுஷனுடைய எக்ஸ்ட்ரீமாக ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா. சில பேருக்கு ஒரு ஏழையாக இருக்கிறதோ, இல்லை ஒரு பெண் ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும், ஒன்றுமே பேச முடியாது. இல்லை ஒருத்தன் ஏழையாக இருப்பான், பெரிய மகாராஜா வீட்டில் இருக்கிற ஒரு அது கீழே அடிவாள வேலை பண்ணுறோம், அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் வெளியவே போக முடியாது, அவன் வாழ்க்கையில் சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த இடத்துல தான் இருந்தாகணும் அப்படின்னா ஒரு நிலமை வரும் அவனுக்கு. அதனால் எதிர்க்க முடியாதுன்றதுனால சில விஷயங்களை பண்ணலான்னு தோணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு காஃபியில் இது பண்ணி போட்டு கொடுக்குறது, இல்லைன்னா காஃபியில் ஏதாவது போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப நல்லவனாக கூட உன்னதமாக கூட இருந்திருப்பான் அவன். ஆனால் சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப உன்னதமானவங்களை கூட ஃபார்ம் பண்ணிடும். இதனால தான் இதை வந்து ஆண்களும் கேட்கணும், பெண்களும் கேட்கணுன்றது ஒன்று. இன்னொன்றும் பார்த்தேன், எப்போ வந்து சப்த ரிஷிகளை வந்து வணங்கினா ரிக்வேதத்திலேயே பெண்களுக்கு சில நடக்கின்ற அநியாயங்களாக இருக்கட்டும், பெண்களினுடைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது,
சப்த ரிஷிகளை சாயந்தரத்தில் டெய்லி 7 மணிக்கு வணங்கலாம். வியாழக்கிழமையில் கிழக்கு நோக்கி உட்காந்து ஈவினிங் 7 மணிக்கு வணங்குறது, பௌர்ணமி அமாவாசையில் வணங்குறது, அப்புறம் பஞ்சமியில் வணங்குறது, அப்புறம் ஆவணி மாத பஞ்சமி, ரிஷி பஞ்சமி. இது எல்லாமே மெயினாக எல்லாரும் கும்பிடலான்னா கூட பெண்களுக்குன்னு சொல்லி வச்சுக்குது ரிக்வேதத்தில். என்றைக்கு சூட்சுமமாக எனக்கு ஒன்று புரிய வந்தது என்னன்னா, அப்போன்னா சப்த கன்னிங்களை வணங்கினா ஆண்களுக்கு நல்லது. அதாவது பெண்கள் வந்து சப்த ரிஷியை வணங்குறதும், சப்த கன்னிகளை வந்து ஆண்கள் அதே தான். மாலை 7 மணியே கன்னிகள் நேரம் தான். மாலை 7 மணி டெய்லியே கன்னிகள் நேரம். எப்படி 4 6 டெய்லியே பிரதோஷ நேரம் தான். அது பிரதோஷம் அன்றைக்கி தான் இல்லை, டெய்லியே 4 6 பிரதோஷ நேரம் தான். அதே மாதிரி டெய்லியே ஈவினிங் 7 மணிக்கு கன்னிகள் நேரம். அதில் ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோ நான் போகிறதுக்கு மெயின் காரணம் எனக்கு இன்றைக்கி நடந்த சில மன கஷ்டங்கள் ஒரு பிரதராகவும் சிஸ்டராகவும் நினச்சி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கும் சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஆண்கள்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பெண்களால் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹெட்டாக இருக்கிறாங்களோ, இல்லை மனைவியோ, இல்லை தான் பெற்ற பெண்ணோ, அல்லது தன்னுடைய அம்மாவோ, தன்னுடைய பாட்டியோ, இதனால தான் பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த சொத்து வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்க கூடவே எனக்கு தகராறு, இல்லை எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, கல்யாணத்துலேயே பிரச்சனை இருக்குது, இல்லை காதலில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பெண்ணால் ஒரு ஆணுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா நீங்கள்லாம் சப்தகன்னியை கும்பிடுங்க. சரி, அதனால தான் மேலே நான் போட்டிருக்கேன், ஆண்களே என்னோடு பேசுங்கள், பெண்களே என்னோடு பேசுங்கள். நான் என்னுடைய பேஜ்லேயே ஹோம் பேஜ்லேயே பெண்களே என்னோடு பேசுங்கள் போட்டிருப்பேன். டெய்லியே இந்த மாதிரி நான் அனுபவங்களையும் சில விஷயங்களும் சொல்கிறதுக்கு தான் போட்டிருந்தேனே தவிர, ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய ஜோதிட பரிகாரமோ அல்லது ஒரு ஆன்மீக பரிகாரங்கள் சொல்கிறதுக்காக நான் அப்படி போடல. அந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு ஏன்னா பார்த்துட்டுருக்குறீங்க, அது உண்மையிலே 50 பேர் பார்க்குறீங்களா, 50% பார்க்குறீங்களா, இல்லை அது நம்மளுக்கு தெரியல. அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், அதில் பெண்கள் தானே போட்டு வச்சுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கூட கஷ்டம் வந்தால் இந்த மாதிரி இல்லை, பெண்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில கஷ்டங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் தான் நீங்கள் கூட என் மெயில்லையோ bharathi.india@gmail.comல மெயில்லையோ அல்லது இதுலேயோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போகிற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பேர் மாற்றி கூட அக்கௌண்ட் பேர் சும்மா வச்சுக்கிறாங்க சில பேர், எந்த பேருமே தெரியாத ஒரு அக்கௌண்ட் பேர் வச்சு போட்டுடுறாங்க. இல்லை வேறு ஒரு பேரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கஷ்டங்களை பெண்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்கிட்ட, எனக்கு வந்து இந்த மாதிரி சொத்து இது வந்தது, எங்கள் அப்பாவை அழுத்தி இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் முந்தினத்து ஒருத்தர் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்மலாம் பெண்கள் தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு கூட அந்த மாதிரி சொல்லி ஆறுதலுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு அம்மா ரூபத்தில் ஒரு சிஸ்டர் ரூபத்தில் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு, அதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை கமெண்ட்லேயே நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு சரியாக வரும்னு சொல்கிறதுக்கு ஆண்கள் பக்கம் கூட நான் நிற்கிறேன். அதனால தான் நான் அந்த ஆண்களே என்னோட பேசணும் போடுறேன். இன்னொரு இன்டோ நீ தரேன். அதே மாதிரி அந்த சப்த ரிஷிகளுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து சப்தகன்னியினுடைய ஸ்லோகங்கள் கூட நான் வந்து இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்புறம் பார்த்து போடுறேன். அந்த சப்த ரிஷி இது போட்டிருக்கேன் பாருங்கள் 2 நாளைக்கு முன்னாடி, அதை மறுபடியும் இதுலேயும் கொடுக்குறேன், லாஸ்ட்டில் கார்டில் கொடுக்குறேன். அந்த சப்த ரிஷி இதில் போட்டிருக்கேன், அவருடைய ஸ்லோகன்லாம் போட்டிருக்கேன். சப்த ரிஷிகள் தலாம் சப்தகன்னியோட ஸ்லோகத்தை இதில் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேருமே 2த்தையுமே கும்பிடலாம். சப்த ரிஷி சப்தகன்னி 2மே ஆண் பெண் 2 பேருமே சொல்லலாம். ஆனால் பெண்கள் வந்து புலம்பி நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பிக் பாஸ் பார்க்குற ஆண்களாக இருந்தால் தெரியும், ஆண்களும் பெண்கள் எந்த அளவுக்கு அந்த பக்கம் புலம்புறாங்களோ அந்த விஷயம் ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை வகைப்படுத்தி சொல்ல தெரியாது. ஆண்களுக்கு வந்து என்னென்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, இது இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க பாரு, இந்த மாதிரி நம்மளை வந்து மெனிப்புலேட் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற விஷயத்த பெண்களுக்கு நல்லா புரிஞ்ச அளவுக்கு ஆண்களுக்கு புரிஞ்சிட்டாலும் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி சொல்ல தெரியாது. அதனால் தனக்குள்ளேயே போட்டுக்குவாங்க அவங்க. அதை அவங்களுடைய கேரக்டரே அப்படி, பிறப்பே அப்படி தான். அது வந்து அது மாதிரி ஆண் அழக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னா ஆண் அழக்கூடாது இல்லை, பிறப்பே அவங்களுக்கு வந்து அழத்துக்கோ உடனே ஒரு எமோஷ்னல் ஆகிறதுக்கோ அவ்வளோ ஆகாது, அவங்களுக்கு வேறு மாதிரி ஆகும். ஆனால் உங்களுக்கு கூட ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தட்டி கொடுக்கறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் இது இருந்தால் நீங்கள் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்த கன்னிகளை வழிபடுங்க ஆண்கள், பெண்கள் வந்து சப்த ரிஷிகளை வழிபடட்டும். இல்லை உங்களுக்கு 2 பேரையுமே பண்ணால் இன்னும் நல்லது. உங்கள் பிள்ளைகள் விஷயங்கள் உங்களை எல்லா விஷயத்துமே கவர் ஆகும். அதை முதலே சொல்லிவிட்டு நான் அனுபவங்கள் சொல்கிறேன்ல, அது வந்து இன்றைக்கி நான் போகிறேன். ஏன்னா இது சப்தகன்னி ரிலேட்டடாக தான் ஒரு அனுபவம் வந்தது. ஆனால் காலையிலேருந்தே என்ன ஆச்சுன்னா, காலையிலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் சித்தியோட பையனுக்கு மனநிலை சரியில்லை. ஆனாலும் மனநிலை சரியில்லைனாலும் ஒரே மட்டும் மனநிலை சரியில்லைல்ல, அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நாளுக்கு நாள். அதனால் அவங்க ஃபோனில் 2 நாளைக்கு ஒரு முறை அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க. அதை கேட்டேன். அதை கேட்கும்போது
ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் அவன் வர வர. அது ஒரு ஆண் ஆச்சுங்களா, ஒரு ஆண். மறுபடியும் இன்றைக்கி ஒரு 10 நாளாகவே வந்து என்னன்னா, எனக்கு வந்து பேங்க்கில் வந்து நான் இது வச்சுருக்கேன், நகை வந்து அடகு வச்சுருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை ரினிவல் பண்ணணும். இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய பேர் நீ வந்து என்னுடைய வீட்டு நகை தான், எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த நகை தான், ஆனால் அதை எடுத்துன்னு போயிட்டு நான் வச்சது இந்த குடும்பத்துக்காக வைக்கல. இதை நான் என் அம்மா வீட்டு சார்பானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை நான் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நல்ல குணம் இருக்குது தான். இப்போ ஒரு ஆண் மறுபடியும் அந்த காலையில் ஃபோனில் வந்தது சித்தியோட பையன், அது ஒரு ஆண் ஆச்சுங்களா. மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கர பிளாக் அண்ட் ஒயிட், அந்த இங்கியாங் சிம்பிள் மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக வந்து அவர் ஒரு மாதிரி அந்த நகையை வச்சு அம்மா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை ஒத்துக்கக்கூடியவர் தான் அவர். ஆனால் அவருடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய வந்து எதனா ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எதனா அவங்க கீழே விட்டுட்டு போனால் கூட கூப்பிட்டு எடுத்து கொடுக்குறது. யாருன்னா எங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு வந்துடுறது. இன்றைக்கி கூட பேங்க் போகும்போது கூட அந்த பேங்க்கில் இருக்கிறவர்கிட்ட வந்து இது கேட்டுட்டு இருந்தார். ஏதோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் கையை சைன் போடுறதுக்கு முடியாமல் அதை வச்சுட்டு இப்படி அப்படி சுற்றிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு அங்கே வச்சிருந்த ஹெல்மெட்டுங்களெல்லாம் தள்ளிட்டு அவருக்கு அதை கையெழுத்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. மனசுக்குள்ளே எனக்கு கமெண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த மனுஷனை பற்றி உனக்கு என்ன தெரியும், தப்பி தவிர நீ எதனா ஒன்று இல்லீகலாகவோ இல்லை எதனா தப்பாக எதனா ஒரு விஷயத்த, ஒரு அஃபிஷியல் விஷயத்தையோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டியானா நீ யாரோ ஆளை வந்தால் கூட இங்கேயே இந்த பேங்க்கே எகிற மாதிரி அவர் பயங்கரமாக கத்துவார், இவர் பயங்கரமான இவர் பொழுதுன்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்காரு அவருன்னு மனசில் காமெடி ஓடிட்டுருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கே நடக்க போகுது அந்த ஆப்புன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை தப்பாக நடந்துச்சானா அவருடைய இன்னொரு முகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் அந்த ஒருத்தர் வந்து பரவாயில்லையே இவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாரு, ஸ்வீட்டாக இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கே நடக்கும்ன்றது மறந்து போகுது. ஆனால் நான் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு கதையை பேசலை. இன்றைக்கி சப்தமி ஆச்சுங்களா. இந்த நகை வந்து நான் இதில் அம்மா வீட்டினுடைய தேவைக்காக வச்சுருக்கேன். ஆனால் அம்மா வீட்டிலேருந்து எனக்காக டவுரிக்காக கொடுத்த நகை தான். ஆனால் அதை வந்து அவங்களுடைய பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். இது வந்து திரும்ப திரும்ப ரினிவல் பண்ணி அது வந்து இது பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு முறை ரினிவல் பண்ணும்போதும் ஏதோ ஒரு வீட்டில் அவர் ரிலாக்ஸாக இருக்கும்போது சொல்லிவிடுவேன். இதில் என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து எப்போவுமே எனக்கு அவர்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு தைரியம் வராது. அதை நான் சொன்னேனாவே நான் இன்றைக்கி பார்த்து முக்கியமாக இதே அவங்க அம்மா நகையோ அவங்க பாட்டி நகையெல்லாம் கூட ப்ளட்ஜ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அது வந்து உனக்கு வந்து அது இருந்தால் தைரியமாக சொல்வேன் நான். அது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வந்து அவங்களது ரினிவல் பண்ணணும் அப்படி சொல்வேன். இது வந்து நம்ம சம்மந்தமாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ முக்கியமான வேலை இன்றைக்கி இருந்தது எனக்கு, இந்த சமயம் பார்த்து நீ சொன்னியே, சரி பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா விட மாட்டார். ரொம்ப நல்லவர் தான். ஆனால் நீ வந்து நான் சரி பரவாயில்ல அதுக்கு தான் டேட் இருக்கே, சரி நான் வாய் விட்டு சொல்லிட்டு டேட் இருக்கே அதை நாளைக்கு கூட பார்த்துக்க முடியாது, நீ இப்போ ஏன் சொன்னேன், அது சொன்னதுனால நான் அதை போய் இப்போ முடிச்சுட்டு வந்தேன், அதனால் எனக்கு இந்த வேலை கெட்டுது அப்படின்னு பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான ஒரு சண்டை போடுவார் அவர். அந்த அந்த பயத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 10 நாளாகவே அந்த ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, ரினியூவல் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் லாஸ்ட் 10 நாளாகவே இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலை, அவர் அஃபிஷியல் வேலையாக டெய்லி இன்றைக்கி சீக்கிரம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு ஃபோனில் அவர் பண்ணிட்டு பேசுகிறது பார்த்தா இதுக்கு நடுவில் போய் இது எப்படி நம்ம சொல்கிறது, இதுக்கு நடுவில் போய் இது எப்படி சொல்கிறது, சரி இருந்தால் கூட நான் அந்த நகையிலே தானே அது போயிடும், அந்த நகையிலே தானே அவங்க எடுத்துக்குவாங்க, நம்ம இது கட்டலைன்னா கூட வட்டி கட்டலைன்னா கூட அந்த நகையிலே தானே அவங்க அதை எடுத்துக்குவாங்க, என்ன ஆகிட போகுது பெருசான பயத்திலேயே என்ன பண்ணிட்டேன்னா இது பண்ணல. நான் வந்து ரொம்ப அவருக்கு பயந்து இருந்த காலெல்லாம் போய் லாஸ்ட் ஒரு 8 வருஷமாக நல்லாவே தைரியமாக சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டேன். நல்லாவே அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். தனியாக வேலைக்கு போகிறது, என் காலில் நிற்கிறது, நான் இனிமேல் தனியாக கூட போய் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனாலும் சில விஷயங்களை உங்களுக்கு ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முக்கியமான டிப் இது. என்னோடய சித்தி ஃபோன் பண்ணும்போது கூட அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பையனை நாளுக்கு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அந்த பையன் எந்தெல்லாம் பிரச்சனை பண்ணுறானோ, எங்கெல்லாம் அவன் பிரச்சனை பண்ணுறானோ அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ அதை பண்ணிவிடு. அவன் சீக்கிரமாகவே சாப்பாடு கேட்குறானா, எனக்கு இந்த வெஜிடபிள் தான் வேணும்னு சொல்கிறானா, அதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுடு. ஆனால் அவனுக்கு பயந்து அதை பண்ணுற மாதிரி பண்ணாத, அவன் மேலே பாசம் இருந்து அதை பண்ணுற மாதிரி பண்ணாத.
ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு அமைதியாகவே இரு, அவன் எவ்வளோ கத்தினாலும் எதிரில் வந்து நீ ரிஃப்ளெக்ஷன் காட்டாது, அமைதியாக அவன் பாட்டுனே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் எங்கள் சித்திக்கு புரிஞ்சுது. அது வந்து என்னன்னா அவன் எதுக்கு உன்னை பண்ணுறான்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அவனுக்கு கில்ட் இருக்குது, நம்ம பெரிய தப்பு பிறந்த பசங்கள்லாம் நம்ம ரொம்ப இதுவாகிட்டோன்னு அவனுக்கு கில்ட் இருக்குது. அந்த கில்ட்டுக்கு என்ன பண்ணுறான்னா உன்னை குற்ற உணர்வுக்கு தள்ளி நீ அதுக்குள்ளே இதை பண்ணல, இதுக்குள்ளே இது பண்ணலன்னு சொல்லிட்டு அப்போ நான் பயங்கரமாக உன்னை பண்ணுவேன் அப்படின்னு உன்னை கில்ட்டுக்குள்ளே தள்ளி நான் உன்னையே எதிர்க்கிறேன், நீயே ஒழுங்கு கிடையாதுன்ற மாதிரி ஸ்டேஜ் கொண்டு வரணும்னு பார்க்குறான் அவனுடைய மனதில். அப்போ நீ அந்த ஸ்டேஜே கொடுக்கக்கூடாது. இப்போ நான் பேசிங்கிறதெல்லாம் ஆண் பெண் ரெண்டுக்கும் குடும்பத்தில் வர்ற விஷயங்கள், அது மனநிலை சரியில்லாமல் தான் இருக்கணுன்றதில்லை. இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுற எந்த ஒரு விஷயம் மனிதர்கள் நல்லா இருக்கிற ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரே நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த கேரக்டர் இருக்கும். ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இதுவாக இருக்கும், உங்கள் கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் இருக்கும். அப்போது சுற்றி இருக்கிறவங்க அவங்கள விட்டு நம்மளுக்கு வேறு வாழ்க்கை கிடையாது, இல்லை நம்மளுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்டுங்குது, விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னா கூட சமுதாய விஷயத்துக்காகவும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கோ இல்லை பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னோ அந்த மாதிரி விட்டுட்டு போகாமல் அவங்க கூட தான் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அண்ணாட வாழ்க்கையை நகர்த்தணும்ல, அண்ணாட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நகர்த்தின்னு போகணும்ல, செத்துலான்ற அளவுக்கு போகும்ல அண்ணாட வாழ்க்கை விஷயங்கள். அப்போ அதுக்கான சொல்கிற டிப்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் சித்திக்கு நான் இந்த மாதிரி டிப்ஸுங்களை, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த நிகழ்ச்சியே நடத்த விடக்கூடாது. தயவு செஞ்சு இது ஒரு சாதாரணமாக பூஜை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுக்கு தான் நான் பெண்களே என்னோடு பேசுங்கள், ஆண்களே என்னோடு பேசுங்கள் சொல்கிறது. இது உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு பெண் தப்பு பண்ணால் கூட ஒரு ஆண் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கீப்பப் பண்ணணும். ஒரு பெண் சின்ன சின்ன விஷயத்துக்கு ராட்சசத்தனம் பண்ணுறாங்க, ஒரு ஒய்ஃபாக இருக்குதுன்னா கூட ஒரு ஆண் இப்போ நான் சொல்கிற விஷயத்த கீப்பப் பண்ணலாம். ஒரு ஆண் இந்த மாதிரி இருக்கிறாங்க, மாமியார் இப்படி இருக்காங்கன்னா ஒரு பெண் இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ணலாம். அது என்னதுன்னா அவங்களுக்கு பயந்து பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பயந்து பண்ண மாதிரி காட்டக்கூடாது. ஆனால் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் விஷயத்துலேயே கூட நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு அந்த கோபம் எதுக்கெல்லாம் வருமோ அதுக்கான சூழ்நிலையே பண்ணாமல் பார்த்துக்கிறேன் நான். லாஸ்ட் 8 வருஷமாக அவர் கூட எதிர்த்து தான் பண்ணுறேன், நல்லா தான் பண்ணுறேன். ஆனால் அந்த சூழ்நிலையே வராமல் பார்த்துக்கிறேன். அதாவது இந்த நேரம் தான் பிடிக்கும், எனக்கு பிபி இருக்குது, நான் இதை தான் சாப்பிடுவேன், நான் அதை தான் பண்ணக்கூடாதுன்னு என்னெல்லாம் கொள்கை வச்சுக்கிறாங்களோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா பயந்து பண்ணுற மாதிரி காட்டுறதில்ல. எனக்கிட்ட வேலை ஆயிடணும், எனக்கு சீக்கிரம் வேலை முடிச்சிடணும், நான் பண்ணுறன்ற மாதிரியே காமிச்சிக்குது. ஆனால் அதை நான் கரெக்டாக பண்ணாத போயிட்டேனானா அவர் அவருடைய முகம் வெளியே வரும். அப்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இன்றைக்கி நான் சொல்கிறது. அந்த விஷயத்தை அடிக்கடி அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால், அடிக்கடி அந்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு கொண்டு போகக்கூடாது. நீ தொடர்ந்தே உனக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாத அவங்களுடைய ஒரு விகார முகம் இருக்குது பார்த்தியா, அது மனநிலை சரியில்லாதையோ அல்லது இது மாதிரி பேர் என்ன அந்நியன் மாதிரியோ உனக்கு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை அடிக்கடி நடத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதை பண்ணால் இதை தான் பண்ணுவாங்க, இதை பண்ணும்போது அவங்க ட்ரிகர் ஆகுங்க தெரிஞ்சிச்சானா நீ அடிக்கடியே ட்ரிகர் ஆக விட்டு பண்ணக்கூடாது. உனக்கு எதனா பழி வாங்கணுன்னுக்குதா, அவங்க கெட்ட பேர் வாங்கணுன்னுக்குதா, அவங்க பயங்கரமாக பண்ணணுன்றதா, அதுக்காக பண்ணுறது வேறு. ஆனால் இதில் பாரு, இது பண்ண நீ யாருன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கை தான் அது. சில சமயத்தில் முட்டாள்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியெல்லாம் நான் அவஸ்தைப்படுறது தெரியணும் 4 பேருக்குன்றதுக்காக இதை செஞ்சால் அவங்க ட்ரிகர் ஆவாங்கல்ல, அந்த ட்ரிகர் ஆகிற விஷயத்த 4 பேர் பார்த்தா அப்போனா நம்புவாங்கல்ல, நான் பாரு எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழறேன், நான் எப்படி கஷ்டமான வாழ்க்கை வாழறேன்னு யாருக்கு உணர்த்த போகிறீங்க? உனக்கு கிடைக்குது ஒரு பொருளாக இருக்குதுங்க, ஒரு மிக்சியாக இருக்குது, ஒரு வாஷிங் மிஷினாக இருக்குது, அதை இன்னும் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா இதை கொஞ்சம் நாளைக்கு நீடித்து வச்சுக்கலான்னு பார்க்குறோம்ல, அப்படி தான் உறவுகள் கூட பார்க்கணும். உறவுகள் கூட மெயின்டைன் பண்ணி தான் வச்சுக்கணும். உங்களுக்கு அது எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனா, இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு எந்த இடத்துல அவங்க ட்ரிகர் ஆகுறாங்களோ அந்த ட்ரிகர் ஆகிற விஷயத்தை அடிக்கடி நடக்க விடாமல் பார்த்துக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட பயந்தே பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. உனக்கு நான் பயப்படுறேன், நான் அந்த ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்கிறேன், நான் பயந்தே தான் உங்கள்கிட்ட அதை பண்ணுறேன். இப்போ மெயின் மேட்ரு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நான் இன்னும் சொல்ல வரல. இவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், அவர் இப்போல்லாம் அவர் அவ்வளோலாம் பண்ணுறது இல்லைல்ல அப்படின்னு நினச்சினுப்பாங்க எல்லாரும், சுற்றி ரோட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம். அவரை பண்ணுறது இல்லைல்ல, அவர் என்ன எதிர்பார்க்குறோ எது பண்ணால் அவருக்கு ரொம்ப பிரச்சனையாகுமோ அந்த ஏரியா வரைக்கும் டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறது. ஆனால் அதை அடிக்கடி நடக்க விட்டு மன்னிப்பு கேட்டு தொங்கணும்னா அதை விட கேவலம் வேறு கிடையாது. அந்த அடிக்கடி நாம் போய் அவர்கிட்ட கூணி கொடுக்குற விஷயம் சாரி கேட்குற நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. அது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. அது பண்ணுறது ஒன்று.
இது அந்த மாதிரி நான் அவர்கிட்ட இது பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னன்னா, இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இந்த 10 நாளைக்கு ஒரு முறை 10 நாளாக அந்த ஃபோன் வந்துட்டே இருக்குது பேங்க்லேருந்து. என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு யோசிச்சுட்ருக்கேன். 2வது இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு 1 1/2 மாதமாகவே கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சூட்சமாக கடவுள் எனக்கு சொன்னார். அதனால் நான் போகல. அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் அன்றைக்கி நாக சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் அந்த நாக அம்மன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த மாவிளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துடலான்னு அன்றைக்கி மட்டும் போயிட்டு வந்தேன். அன்றைக்கும் ஒரு பிரபஞ்ச நிகழ்வு வந்தது. இன்றைக்கி நீ இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சில நிகழ்ச்சிகள் பார்த்தேன். அதே மாதிரி இந்த 10 நாள் ஏன்டா தள்ளி போச்சுன்னு நான் பார்த்தா, இன்றைக்கி சப்தகன்னியை நான் கும்பிட்டுடணும். இன்றைக்கி சப்தகன்னியை நான் கும்பிடணும்னு விதி இருந்திருக்குது எனக்கு. அதனால் அந்த 10 நாள் அதையும் என் மைண்டில் கால்குலேட் பண்ணுறேன். எப்படிடா சொல்கிறதுன்னு. இன்றைக்கி அடிக்கடி ஃபோன் வந்ததுன்றதுனால சரி எதனா ஆகட்டும்னு நைஸாக சொல்லிடலாம். அப்போ கூட இன்றைக்கி நான் அவசரமாக போகணும் தான் சொல்லிட்டு இருந்த இது வந்து உன்னாலேயே தான் இந்த வேலை கெட்டுச்சுன்னு சண்டை போட போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இல்லை இன்றைக்கி இதுக்கு மேலே முடியாது, என்னவோ தெரியல, அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க, அப்புறம் ஏதோ ஏலத்தில் போயிடுச்சு எதனா சொல்லிட்டு போகிறாங்க, சரி நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு எதனா முக்கியமான வேலை இருந்தால் கூட போயிடுங்க, நானே வேணால் கூட போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக கேட்டேன். சொன்னோடனே அப்போவே ஆரம்பிச்சிட்டார் அவர். இது ஏன் 10 நாளாகவே வந்ததுன்னு சொன்னிய கால் ஏன் சொல்லலைன்னு. இப்போ இதெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி நான் பயந்தேன், அது என் வீட்டு சப்போர்ட்டுக்காக வச்சது அதெல்லாம் இப்போ பேச முடியாது. ஏன்னா அது அவசரமாக அவர் கிளம்பிங்கிற நேரம். இது நேற்று நைட்டு மாதிரியே நேற்று நைட்டு மாதிரி விஷயமா இருந்தால் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஈவினிங் 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துட்டு பின்னாடி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் இந்த சமயத்தில் போய் அவர்கிட்ட அவர் எப்பவுமே அப்படி தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணமான எதிர்த்து பேசவே கூடாதுன்ற கேரக்டர். அதனால் வேண்டி ஏன் 10 நாளாக சொல்ல அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இது எங்கள் வீட்டு நகையாக இருக்கிறதுனால, இது வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இப்படிலாம் நான் சொன்னேன்னா இன்னும் கூட பயங்கரமாக பண்ணுற கேரக்டர் அவங்க. அதனால் வேண்டி நான் ஒன்றும் பேசிக்கல. ஆனால் என்ன இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பிரபஞ்சமாக பார்க்குறது, இந்த கடவுளை பார்க்குறது இதெல்லாம் வந்து நிறைய உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சுவாரஸ்யத்தில் நீங்கள் கூட போயிட்டீங்களேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக் பாஸில் வந்து இந்த ஏஞ்சலாக இருக்கும்போது இவங்க எவ்வளோ கலர்னாலும் அவங்க பேசாமே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இல்லை பிக் பாஸ் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை. அதாவது பிக் பாஸில் அந்த வந்து ஏஞ்சல் மாதிரியே இருக்கிறவங்கள அந்த ராட்சசனுங்க எவ்வளோ கலர்னாலும் அவங்க வந்து எமோஷனல் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறது மொழின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி. எப்படின்னா நான் இதை பற்றி யோசிச்சுருக்கேன். இத்தனை நாள் சொல்ல விடாமே போயிடுச்சின்னு கொஞ்சம் மனசில் பயத்தோடு தான் அவர் கூட போயிட்டேன். நான் வேறு வண்டி இத்தனை நாள் எடுக்கல, அது வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகாமல் தெரியல அப்படின்னு போகிறேன். அவர் அந்த வண்டியில் போகிறாரு, அவர் இன்னொரு 2 வீலரில் போகிறாரு, நான் இன்னொரு 2 வீலரு. அப்போ ஒரு 1 1/2 மாதம் வெளியிலே போகாமல் வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு 20 நாள் பொறுத்து தான் கீழே போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஸ்டார்ட் ஆகிடணுமே கடவுளேன்னு அது வேறு நினச்சிக்கிட்டே போகிறேன். அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா அவர் இதில் வேறு அந்த பேங்க்லாண்ட போயிட்டு அவர் வெயிட் வேறு பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம வந்து இது எடுத்துகிட்டு போனோமே வண்டியே, இது வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பிள்ளையாரை வேண்டிக்குவேன், பிள்ளையாரே 11 ரூபா போட்டு 11 முறை நடுவுலையே ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், அதெல்லாம் கவனிங்க. 11 ரூபா போட்டு 11 ரூபா வலை வந்துடுறேன், இது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இது பண்ணுறேன். இது வந்து அது மாதிரி ஸ்லோலி உடனே முறுக்கக்கூடாது. அதை இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மி இதிலேயே வச்சுருந்து அது ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் இது சத்தம் கேட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அதை நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். அதனால் அது பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் பண்ணிகிட்டே வந்துட்டு சரின்னு ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனவொடனே நான் போகிறேன். இத்தனை நாள் நான் போகிற கோயிலுங்கள்லாம் ஒரு 3 4 கோயில் எனக்கு கிட்டவே இருக்கும். அந்த கோயிலுக்கெல்லாம் போகல. சரி இன்றைக்கி நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இதுக்கெல்லாம் நம்ம கீழே இறங்கிட்டோம், ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கோயில் பவானியம்மன் கோயில், அந்த பவானியம்மன் கோயிலுக்குள்ளே சப்தகன்னி இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த பக்கம் தான் பேங்க் போகணும். அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கும் பிரதோஷம் போவோம், அதுவும் போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது அரசமரத்துக்கு, அதுவும் இருக்குது. சரி 2 கோயில் போயிடலாம். பெரிய சிவன் கோயில் மூடி இருக்கும், இந்த சமயம் இந்த 2 கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறேன். கரெக்டாக அந்த சப்தகன்னி கோயிலுக்கு முன்னாடி ஒரு வண்டி எதிர்க்க வருது. அந்த வண்டி மேலே கன்னிமார்கள் துணைன்னு இருக்குது. நான் இது ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். இந்த வண்டிகள் வரும்போது அதுக்கு எதிரில் பேர் வருதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ என் மைண்டு என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா, அப்போவே பிரபஞ்சம் என்ன நடந்ததுன்னு உங்களெல்லாம் கூட கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிற ஆள் டெய்லியே நடக்கிற விஷயங்களை அந்த மாதிரி நினைக்கிறதுனால அப்பத்துலேருந்தே இந்த கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஏன் 10 நாளாக இது பண்ணோம், 10 நாளாக இதுக்கு ஃபோன் வந்து கூட இவர்கிட்ட நம்ம சொல்லாமே இருந்தது. அப்போ பிரபஞ்சம் நம்மளை சொல்லாமையே வச்சுன்னு இருந்துருக்குது. ஏன்னா இன்னைக்கு சப்தமி அன்னைக்கு சப்தகன்னி கோயிலுக்கு எதிர்க்க நீ சப்தகன்னியை சுற்றி இப்போ போகணுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது நம்ம மூளைக்கு புரியும், நம்ம இதெல்லாம் கவனிக்கிறோன்றதுனால
கரெக்டாக கன்னிமார்கள் இங்கே பாருங்கள். நான் என் மனசில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த திங்க் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே போய் பேங்க்கில் எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுற பிரச்சனைக்கு என்கிட்ட அவர் அங்கே பேங்க்கில் கத்துறதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை பற்றிங்களே ஒரு சுவாரஸ்யமாக யோசிச்சுட்டு இருக்கேன் நான். என்ன சொன்னேன், இந்த இடத்துல நம்ம வந்து பைக் வந்து இங்கே பார்த்து பாருங்கள், வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் கூட இதெல்லாம் கவனிக்கணும், உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். இந்த இடத்துல அநேகமாக இந்த 2 தெரு இருந்திருக்கலாம், இந்த தெரு எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துலேருந்து இது வந்திருக்கும், இந்த இடத்துலேருந்து இந்த கன்னிமார்கள் துணைன்னு சொல்கிற அந்த வண்டி வந்திருக்கும். ஆனால் நான் வந்து கரெக்டாக இன்றைக்கி பார்த்து நீ இதை லேட் பண்ணி இந்த வந்து பேங்க் விஷயத்த சொன்னோன்றதும், இன்றைக்கி சப்தமின்றதும், இந்த இடத்துல சப்தகன்னி கோயில் இருக்கிறதும், இது வந்து என்னன்னா நான் இங்கே இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனால் தான் பிரபஞ்சம் எப்படிலாம் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல நான் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது லேட் ஆக தான் இந்த வண்டி வந்து கன்னிமார்கள் துணை என்ற வண்டி வந்து இங்கே வரும். இன்கேஸ் இது நான் கொஞ்சம் 2-3 கிக்கிலேயே இது ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த வண்டி இங்கேயே நின்றுடும். ஆனால் நான் இது இங்கே டிலே ஆகும். அப்போனா என்னது அர்த்தம், பிரபஞ்சம் மேலேருந்து பார்க்குது, பிரபஞ்சம் 100 லட்சம் கண்ணு வச்சுங்குது, லட்சம் உடம்பு வச்சுங்குது, லட்சம் மூளை வச்சுங்குது, லட்சம் மனசு வச்சுங்குது அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரங்களை விட ஜாஸ்தி பிரபஞ்சம் நம்ம அண்ட சராசங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற காற்று என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் கவனிக்குது அப்படின்னு. இந்த பக்கம் இருக்கிற வண்டி இது நான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் பண்ணி இந்த வண்டி இந்த பக்கம் வந்து இந்த கோயிலுக்கு நேராக வரும்போது நான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி வந்து இதை பார்த்துடணும். இந்த இடத்துலையே ஒரு பஸ் நிறுத்தி வச்சுருக்குது, அதில் அருள்குமரன் போட்டு வச்சுருக்குது, சரி அருணகிரிநாதர் நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்க பேருங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வேன் இங்கெல்லாம் சின்மயா ஸ்கூலுங்க, அதனால் அந்த ஸ்கூலோட வேனெல்லாம் நிற்குது. அதில் வந்து அதெல்லாம் கூட நான் கரெக்டுன்னு நினைப்பேன். அதெல்லாம் கூட ஆப்போசிட் பார்ட்டிங்க பேர் வந்தால் நான் எப்படி நினைப்பேன்னா, நான் நினைப்பேன் ஆப்போசிட் பார்ட்டிங்க நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம்தான். அவங்க இப்போது போர்க்களத்தில், மகாபாரத போர்க்களத்தில் இந்த பக்கத்தில் பாண்டவர்கள் இருந்தால் இந்த பக்கம்லாம் இவங்க இருந்து தானே ஆகணும், கௌரவர்கள் இருந்து தானே ஆகணும். இந்த இடத்துல இருந்தாவே இவங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அப்போ அது ஒரு செட்டப் கரெக்டான ஒரு நம்ம இதில் செஸ் போர்டு காயினில் கரெக்டாக நம்ம வந்து காயின்ஸை அடிக்கிட்டோம் தானே அர்த்தம். நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தெலுங்கர்கள், அவங்க தமிழர்கள், அவங்க வந்து கர்நாடகார்கள், நம்மளுக்கு எதிரிகள் அப்படி பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்கறதில்ல. அவங்கெல்லாம் நம்ம மனசை நோக்கற்றவங்களோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணவங்களோ, இல்லை நம்மளை கேலி செய்தவங்களோ, அல்லது நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்களோ, அவங்கெல்லாம் எதிரிகள். அந்த பெயர்கள் தொடர்ந்து சிறு வயசுலேருந்து வரக்கூடிய பெயர்களாக இருந்தால் அவங்க போன ஜென்மத்துக்கும் நம்ம இந்த ஜென்மத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கும் அவங்களுக்கும். அப்படி அவங்க பெயர்கள் பார்த்தா நம்மளுக்கு அபசகணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெறும் ஆன்மீக விஷயத்தை நான் சொல்கிற கோணத்தில் பார்க்க ஆரம்பிங்க. இது வந்து அப்போ உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்க வாழ்க்கையில் தொடர்ந்து எதை பிரச்சனை பண்ணவங்கன்னா அவங்களே இல்லை, அவங்க பேரை கொண்ட ஒரு வேன் மேலே இருக்குது, இல்லை ஒரு பஸ் மேலே இருக்குது, நீங்கள் போகிற வழியில் பார்க்குறீங்க. இப்போ வந்ததில்ல கன்னிமார், இன்றைக்கி சப்தமி அதுவுமா கன்னிமார்கள் துணைன்றது கன்னி கோயிலுக்கு நேராகவே அந்த வண்டி வந்ததில்ல. அப்போ இவங்க பேர் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? இவங்க ஏன்னா மகாபாரத போர்க்களத்தில் இந்த பக்கம் பாண்டவர்கள் என்ன, இந்த பக்கம் கௌரவர்கள் நிற்க தானே செய்யணும் உனக்கு. அப்போ தானே உனக்கு செஸ் போர்டில் காயின்ஸ் கரெக்டாக அடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அந்த மீனிங்கில் அப்போ நம்ம கரெக்டான அந்த இதில் தான் போகிறோன்னு அர்த்தம். ஐயோ இந்த பக்கம் வந்துட்டுமே அவங்க பேர்லாங்குதே அப்படி மீனிங் கிடையாது. அப்போ தான் கரெக்டான செட்டப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் செஸ் போர்டில் காயின்ஸ் கரெக்டாக அடுக்கி வச்சுருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன் எல்லா கடவுள்களையும். இதெல்லாம் நம்மளுக்கு எதிரி கடவுள், இதெல்லாம் நம்மளுடைய எதிரி ஆட்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா. நானும் இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் முக்கியம் இது, நான் இது வரைக்கும் நான் சொல்லாத முக்கியமான விஷயம் இது. இப்படி தான் பார்க்குறேன் நான். அவங்க கூட பார்க்குறேன். இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, இவங்களுடைய கர்மா, இவங்க இந்த ஆப்போசிட் பார்ட்டி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இவங்களுடைய கர்மா என்ன பண்ணோன்னா, ஒரு நட்சத்திரக்காரர்களாலேயே மிகுந்த கெட்டதும் ஒரு நட்சத்திரக்காரர்களையே மிகுந்த நல்லதும் நடக்கும்ன்றது நட்சத்திரப்படி ஜோதிடப்படி ஒரு விதி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த கர்மாக்களை கொண்டவனா நீங்கள் வந்து குரு கர்மாவை கொண்டிருந்தால் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமோ அல்லது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், இன்னும் ஒரு நட்சத்திரம் மிருக சிஷ்டமான தெரியல, அஸ்தமா ஏதோ ஒன்று, அதில் அந்த நட்சத்திரக்காரர்களிலேயே உங்களுக்கு மிகுந்த கெட்டதும் அந்த நட்சத்திரக்காரர்களிலேயே உங்களுக்கு மிகுந்த நல்லதும் நடப்பதாக ஜோதிட ஐதீகம் இருக்குது உங்களுக்கு. அப்போ அவங்க இந்த இடத்துல தானே நின்னாகணும். அப்போ இவங்க தூரம் போயிட்டா எப்படி முடியும்? அவங்களாலே தான் நல்லது நடக்க போகுதுன்னா அப்போ இவங்க தூரம் போயிட்டா நம்மளுக்கு என்ன இருக்குது? அப்போ அது நம்மளுக்கு போகிற வழியிலலாம் காட்சி கொடுத்தா நல்லது தானே. அப்போ அந்த இது வந்து செஸ் போர்டு நினச்சிங்க. இனிமேல் செஸ் போர்டில் காயின்ஸ் சரியாக அடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த கன்னிமார்கள் துணை இப்படி வருது. இது வரைக்கும் விஷயம். இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் விளக்கிட்டு இருக்கிற இதே சேம் விஷயத்தை
நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க்குக்கு போயிட்ட பின்னாடி என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயத்துங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிரபஞ்சமாக எப்படி பார்க்குதுன்னு அந்த விஷயங்களை மைண்டில் ஓடுது. இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய முறை ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் குறித்து வச்சுக்கிறாங்க அவங்க. அதை வந்து என்கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து இது பண்ணப்போ இவ்வளோ நல்ல மனுஷனான்னு பார்த்தாரு. அவருக்கு மைண்டில் நினச்சி கேலி பண்ணுறேன், இந்த கதைகளை யோசிச்சுக்கிட்டே கேலி பண்ணுறேன். அட மனுஷனே, நீ வந்து இவர் யாருன்னு தெரியுமா, நீ எதனா இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் எதனா பண்ணிட்டேன் இந்த பேங்க்கில், அப்போ பார்த்து தெரியும் இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது எனக்கு தெரில. அப்போ என்ன பண்ணுறாரு அவர் வந்து, அவங்க எல்லாரும் எதிர்க்குமே இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காங்களே, அவமானப்படுத்திட்டே என்ன, வாய்ஸ் ரைஸ் ஆகுது, ஏற்கனவே காது கேட்காதுன்றதுனால சத்தமாக தான் பேசுகிறாரு அவர். நல்ல காலத்துலேயே கூட ரொம்ப சத்தமாக தான் பேசுவார். அவருக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறோன்றதே அவர் காது கேட்க மாட்டேங்குது. வேறு அவர் மிஷினே போட்டால் கூட அது என்ன தெரில நம்மளுக்கு. அது எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப. நான் வந்து சில விஷயங்களை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, நான் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டேன். கொஞ்சம் ஓவராக ரைஸ் பண்ணால் எதிர்த்து பதிலுக்கு பயங்கரமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். நான் இப்போ ஒரு 4-5 வருஷமாக, ஒரு 6-7 வருஷமாமேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்மளுக்கு அப்படி இருந்தால் கூட இது எதிர்த்து பேசுமே இப்போல்லாம், இது ஏன் பேசாமல் இருக்குதுன்னுக்குது இப்போ அவருக்கு. நான் என்ன உலகத்தில் இருக்கிறேன்னா இத்தை யோசிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கன்னிமார்கள் இது வந்தது, அதனால தான் நம்ம 10 நாளாக ஃபோன் வந்து கூட சப்தமி அன்னைக்கு நம்ம இறங்கணும்னு இருக்குது. கன்னி அன்னைக்கு வந்து அந்த கீழே பின்னாடி இருக்கிற சப்தகன்னி கோயிலை மட்டும் நீ சுற்றிடணும்னு இருக்குது. இன்றைக்கி இத்தனை நாள் நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன பிரபஞ்சம் இன்றைக்கி இந்த சப்தகன்னியை சுற்றணும்னு இருக்குது. அதனால தான் அந்த கன்னிமார் கோயிலுக்கு நேராக கன்னிமார்கள் துணைன்னு போட்டே வண்டியே வருது. அதனால தான் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண லேட் ஆச்சு. அது லேட் ஆகும்போது, லேட் ஆனால் தான் நான் கரெக்டாக அந்த கோயிலாண்டு வரும்போது அந்த வண்டி வரணும்னு பிரபஞ்சம் யோசிக்குது. இந்த விஷயத்த சுவாரஸ்யமாக யோசிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கூட திங்க் பண்ணிங்களேன்னா, நீங்கள் கூட வந்து ஏஞ்சல்ஸ் பிக் பாஸில் காட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி உங்கள் சுற்றி யாருன்னா உங்களை பிரச்சனை பண்ணால் கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசினதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகுனா, எதிராளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது நாள் இன்றைக்கி நல்லாவே முன்ன மாதிரி பழைய ஆளாக இருந்தால் கூட, நான் ஒரு பழைய கல்யாணம் ஆன புதுசில் இருந்த ஒரு 10 வருஷமாக இருந்த மோடில் எப்படி இருப்பேன் நான், ஏதாவது பேசினா கூட ஆமாம் என் பெண்ணுங்கள்லாம் எப்படி இருப்பாங்க உனக்கு, ஆமாம் ஐயோ தப்பு பண்ணிட்டுமேனு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மோடில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிறார் அவர். என்ன இந்த மோடுக்கு போய் இது பண்ணால் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. அதனால் இன்னும் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறார் அவர். நான் பேசாமல் இருக்க அவர் என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க, அத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க, அது இது சொல்லிட்டு ரைஸ் பண்ணிட்டே போகிறாரு. சுற்றி இருக்கிற பேங்க்கில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஒரு பயந்து நடுக்கிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பொண்ணுங்க, அந்த மாதிரி ஆள் பொழுது பாவம் அந்தம்மான்னு பார்க்குறாங்க பேங்க்கில் இருக்கிறவங்களாம். அதில் கூட என் கொழுப்பு என்ன பண்ணுறேன்னா, அந்த பேங்க்கில் ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா பேர் எங்கள் மாமியார் பேர் இதுக்கு. அதனால் அதை கூட நான் எப்போனா கோயிலுங்களாட்ட எங்கன்னா பார்த்தேன்னா எங்கள் மாமியார் பார்த்துட்டேன், கடவுள் ஏதோ அது சம்மந்தங்குதுன்னு லிங்க் பண்ணிக்குவேன் நான். வந்து அதை பார்த்துட்டோம்ல, அது வந்து அவ்வளோ என்னை கன்னிங்காக நடத்துச்சு இது பண்ணிச்சு அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். அது இங்கே வந்துருக்குது, அப்போ ஏதோ மேட்ரு இருக்குது, அது பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவேன். அந்த மாதிரி அங்கே போகும்போதெல்லாம் அதுக்கு பழனிமான்ற பேரில் இருக்குதுன்றதுக்கே அதுக்கிட்ட பேச்சு கொடுப்பேன், அதுக்கிட்ட எதனா ஒன்று பேசுவேன். அதே மாதிரி இன்னும் 2-3 ஆப்போசிட் பார்ட்டிங்க கரெக்டாக அதே லேடி வந்து என் பக்கத்துலேருந்து கையெழுத்து போடும் எப்போவுமே. அது இன்னொரு இது ஆப்போசிட் பார்ட்டியோட பேர். அது வந்து கையெழுத்து போடும் என் பக்கத்துலேயே, நான் வைக்கிற கையெழுத்து போடுறதுல பக்கத்தில் வந்து போடும். நான் வேறு மாதம் வேறு சமயம் எப்போ போனாலுமே அது இருக்கும். அந்த இடத்துல அதெல்லாம் நான் பார்க்குறேன். பிரபஞ்சமாக வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குது. அப்போ அப்படி தான் நான் சொன்னது உங்களுக்கு. நம்ம எல்லாமே ஒரு ஜீன்கள் எங்கேயோ ராமாயணத்துலையோ மகாபாரத்தில் விஜயநகர பேஸில் நம்ம தாண்டி வந்துருக்குறோம். ஒரு பீரியடில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கூடவே கூட பிறந்திருக்கலாம், ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட போன ஜென்மத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் அது வேறு இதில் இருக்கலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெயர்கள் உடையவங்க, அந்த நட்சத்திரத்தை உடையவங்க நம்மளை கனெக்ட் ஆகிற மாதிரி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறது. இந்த சுவாரஸ்யங்களை இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அங்கே வேறு இந்த கன்னிமார் வண்டி மட்டும் பார்க்காம அதை பற்றி நான் திங்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளுக்கு இது வேணுன்ட்டே தான் கடவுள் நம்மளை இறக்கியிருக்காரு. அதனால தான் நம்ம இன்றைக்கி லேட்டாக வந்து நம்ம போயிட்டு அந்த ரினிவல் பண்ணுற விஷயத்துக்கு பண்ணியிருக்கோம். அந்த சப்தகனி இன்றைக்கி நம்ம சுற்றணும்னு ஏதோ விதி இருக்குது, அதுவும் சப்தமி அன்னைக்கு அப்படின்றத யோசிச்சுட்ருக்கேன். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாள் வந்து எதிர்ச்சி சொல்கிறதே நல்லா இருக்கும்னு தோணுது. இதே கதை தான் எங்கள் சித்தி பையன்கிட்டே நடக்குது. எங்கள் சித்தி வந்து எதிர்ச்சி அப்புறம் தான் எங்கள் சித்திக்கு அந்த சைக்காலஜி விஷயமே தெரியுது. என்னை கலாரி என்னை டிஸ்டர்ப் பண்ணி நான் கத்துற அளவுக்கு கொண்டு வரணும்னு அவன் பார்க்குறான்.
நேற்று கூட ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது. அதாவது நான் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்து நல்லா பயங்கரமாக கத்தி அமக்கலம் பண்ணி பண்ணேனா அப்போ நிம்மதியாக இருக்கிறான் அவன். ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணாலும் பேசாமல் போகிறது, என்ன பாத்திரங்களை உருட்டினாலும் என்ன பண்ணாலும் அமைதியாக போனால் அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணால் நான் ஓப்பன் அப் ஆவேன். என்ன எக்ஸ்ட்ரீம் அப்படியே இப்போ பிக் பாஸில் நடக்குது பார்த்தியா, ஏஞ்சல் இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு டாஸ்க் மாதிரி. அதே டாஸ்க்கு கதை தான். இது வந்து அந்த நான் சொல்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, இது எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் பார்க்குறேன். எப்படின்னா இத்தனை நாள் இது எதிர்த்து பண்ணுமே, இது வந்து பழைய மோடு முதல் 10 வருஷத்தில் இந்த மாதிரி ஏன் இது நம்ம சொல்கிறதுக்கு பயம் இல்லைன்னா இது இதுக்கு பின்னாடி எதனா அரசியல் இருக்குதோ, ஒரு வீட்டுக்கு போய் எதனா பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து திரும்ப என்ன சொல்கிறது புரியுதில்ல. என்னென்னா என்ன ஆக்ஷனே வேறு மாதிரி இதே வந்து நான் என் பாட்டுன்னு பேசாமல் இருக்கிறேனே, என்னமோ பயந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறேனே. எல்லாம் இது மாதிரி பண்ண மற்றவங்க எதிர்க்கு பண்ணால் வேறு நான் அங்கேயே வேறு பதில் சொல்லக்கூடிய ஆளுச்சே இப்போல்லாம். அது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அதை இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணாமனா நான் ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாரு அவர். அப்போ நான் வந்து இது யோசனையிலே வந்துடுறேன். மறுபடியும் அவருக்கு எதிர்ச்சே சொல்லவே இல்லை. அவங்க இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சைனெல்லாம் போட்டு திரும்ப வரும்போது கூட அந்த கோயில் உள்ள போயிடலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு தான்ப்பா இன்றைக்கி அந்த கோயிலில் நம்மளை போக வைக்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்து அமுச்சிருக்கிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அந்த கோயில் உள்ள அப்படின்னு போகிறேன். போனால் இன்னும் சூப்பர். அது நான் நினச்சதுக்கெல்லாம் ஆமான்ற மாதிரி ஆகிட்டுக்குது. என்னென்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, மரத்தை சுற்றி வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட கடவுள்கள், நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கின்றனோ அந்த கடவுள்களெல்லாம் வந்து யார் வீட்டிலனா எடுத்துகிட்டு வந்து அந்த படத்துங்களே தனக்கு வேணான்ற படங்களை அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 4 நாள் பொறுத்து அந்த படங்களெல்லாம் யாராவது குப்பைக்காரங்களோ இல்லை வேறு யாரோ வந்து எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த கோயில் உள்ள நான் போகிறேன், அந்த கிளிப்பு போடுறேன் நான். அந்த கோயில் உள்ள நான் போயிட்டு எல்லா சாமிக்கிட்டையுமே கும்பிட்டுட்டு சப்தகன்னிக்கிட்டையும் சொல்லிவிட்டு வந்துட்டு அந்த நாகக்கன்னிகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல மரம் பின்னாடி அதுக்கு சுற்றி வச்சுருக்காங்க வள்ளலாரோடது. அதுக்கப்புறம் ஏன்னா இன்னும் 2 நாள் பொறுத்து அது இருக்காது, அதுவும் இருக்குது. இன்றைக்கி சப்தகன்னி இன்றைக்கி என்னை படி விட்டு இறக்கணுன்றதுக்கு தான் இன்றைக்கி லேட் பண்ணி எனக்கு அந்த பேங்க்குக்கு போக வச்சது. அப்புறம் அந்த வள்ளலார் படம், அப்புறம் 18 சித்தர்கள் படம், அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மா, இன்னொரு 3 அம்மன்கள் இருக்கிற மாதிரி ஒரு படம். அப்புறம் இப்போ நான் புதுசாக வந்து இது சொர்ணாகிருஷ்ண பைரவரை நான் வீட்டில் இருக்குது, அது நாப்பலூர் கோயிலேருந்து வந்தது தான் அந்த படம். அதை ரொம்ப நாளாக நான் உள்ளே வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு வாரமாக அதை நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை எடுத்து காளி படம் தெற்கு நோக்கி வச்சுருக்கேன். அது மேலே அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரை வச்சேன் ஒரு வாரமாக. அதே சேம் படம் அதே லாமினேட் மாதிரி அந்த ஒரு இந்த படம் அதுவும் வச்சுருக்குது அந்த மரத்தாண்டை. அது நிச்சயமாக இன்னும் 2 நாள் பொறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இது மொத்தமாக நான் பார்க்கணுன்றதுக்காகவும் இன்றைக்கி கன்னிகளை பார்க்கணும், கன்னிமார் கோயில் அப்படின்னு கன்னிமார்னு காமிச்சிட்டா தானே அதுக்குள்ளே போவேன், இல்லை வேறு எதனா கோயில் கூட நான் போயிடலான்னு பிரபஞ்சம் திங்க் பண்ணுது. கரெக்டாக நான் கிராஸ் ஆகும்போது நான் அதை பார்த்துட்டேன்னா நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்றதுக்காக அது சமிஞ்சை கொடுக்குது. இப்போது நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் சமிஞ்சை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கால்குலேட் பண்ணுற ஆளா இல்லை, இதிலெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லைன்னா காட்டாது. நீங்களே பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டு வருகின்றதுன்றது விஷயம். இப்போது நான் இப்படி ஒரு விஷயமாக கோயிலாக கன்னிமார்கள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பணத்தையோ செல்வத்தையோ அல்லது கடவுளையோ அல்லது ஒரு உங்கள் வீட்டில் சுபகாரிய விஷயங்களையோ தான் நடக்கணும்னு நீங்கள் நடக்கணும்னு நினைக்கும்போது அந்த விஷயமும் அந்த நிகழ்ச்சியும் கூட உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது சமிஞ்சை கொடுக்கும். இன்றைக்கி முக்கியம், நீ இன்றைக்கி போய் அது உள்ளே போ. இன்றைக்கி முக்கியமாக உன்னுடைய 18 சித்தர்கள்லேருந்து எல்லாமே எடுத்துன்னு வந்து அந்த மரத்தாண்டை வச்சுருக்குது. இன்றைக்கி சப்தமி வேறு, சப்த கன்னிகள் வேறு, அதெல்லாம் நீ இன்றைக்கி வந்துடு, இன்றைக்கி அந்த பேங்கை காரணம் காமிச்சு நீ வந்துடு அப்படின்னு வர வைக்குது. இந்த சுவாரஸ்யத்தை அதில் அந்த கோயிலாண்ட நின்று அவர் பின்னாடியே வந்தார் 2 வீலரில். அந்த கோயில் அப்பவும் அவருக்கு புரியல, நம்ம பண்ண விஷயத்துக்கு இது எதுவுமே ரிஃப்ளெக்டே காட்டலையே. அதனால வேணால் அந்த கோயிலுக்கு நேராக நிற்கிறேன். நான் எதுக்கு நிற்கிறேன், 1:30 ஆயிடுச்சோ, 1:30 3 தானே, பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கூட வரலாம், 1:30க்கு முன்னாடி இருந்தால் உள்ள கோயிலுக்குள்ளே போகலான்னு வண்டியை நிறுத்துறேன். வண்டிக்கு பின்னாடியே அவர் 2 வீலரில் வந்து என் பக்கத்தில் நின்று, இது ஏன் இங்கே நின்றுச்சு, இது எதுவும் நம்மளுக்கு எதிர்ப்பு கூட பண்ணலையே, எதனா கோச்சிங் பண்ணுமோ, இல்லை வீட்டுக்கு வராமல் போவோமோ, இல்லை வேறு எதனா பண்ணுமோ, இது வேறு எதனா ஐடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இது இந்த வண்டிக்கிட்டே எதுவும் பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு நேராக நிற்கிறேன், கோயிலுக்குள்ளே போகிற ஐடியா அங்கே அந்த பக்கம் போனாலும் அந்த கோயில் உள்ளே போவோன்னு தெரியும். அந்த வண்டி எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ எதுக்கு நிற்கிறேன்னு தெரியல, நான் கோயிலுக்கு நேராக நிறுத்திட்டு டைம் பார்த்துட்ருக்கேன், வண்டி எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிறுத்தி கேட்டுட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு விஷயத்துக்கும், இது வந்து நான் பிரபஞ்சமாக எப்படி வந்து பார்க்கணுன்ற விஷயத்துக்கும் சொல்கிறேன்.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆண்கள் இன்னொரும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இன்னைக்கு. ஆண்கள் வந்து ரொம்ப பெண்கள் வந்து எவ்வளோ தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற காலம் வந்தால் கூட இந்த ஆணாதிக்கம் இன்னும் வந்து ரொம்ப போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஆண்களுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் கவனிங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் அதை மூட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த ரெனியூவல் பண்ணுறதுக்கு அந்த அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதுக்கோ அது வரைக்குமோ ஏதோ ஒரு ஒப்புதலோடு தான் அவர் வந்து இது பண்ணுறாரு. நானாக என்னைக்கு மூட்டுக்கணும் இல்லை, அது வரைக்கும் அதை வந்து இது வட்டி கொடுக்கறதுக்கு இது அளவுக்கு அவர் இருக்கிறாரு. அவர் நல்லவர் தான்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அது வந்து இதாகும். அது கூட நம்ம சொல்லி 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 அவர்கிட்ட இது பண்ணி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனே, நான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேனே, இதை பண்ணான்னா நம்ம கன்வின்ஸ் பண்ணி 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 தான், அதுவும் நம்ம வீட்டு நகை அது, அதை கன்வின்ஸ் பண்ணி 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 தான் நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதே இவங்க அப்பா அம்மா காலமாக இருந்து அவங்க அத்தைலாம் இருக்கிற காலமாக இருந்தது, பூமியில் இருக்கிறாங்கன்னா கூட அவங்க தூரம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா கூட அந்த சப்போர்ட்டில் இன்னும் பயங்கரமாக இருந்தார் அவர். அது அவங்க எல்லாமே 3 பேருமே இல்லைன்றதுனால ஓரளவுக்கு இது நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து சொந்த ஸ்டெப்பெல்லாம் போடுத்து வேலைக்கெல்லாம் போய் நான் தனியாக அந்த வேலைக்கு போகிற காலத்தில் கூட நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. நான் கிளாஸ் போகிறேங்க, எனக்கு போர் அடிக்குது, சும்மா ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் அது எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடும்னு தெரியாமல் பார்த்துக்குவேன். அந்த அந்த நான் போன கோர்ஸ் எந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் உட்கார வைக்கன்றது அவருக்கே தெரியாது. சும்மா எனக்கு பொழுது போவதான், நான் டெய்லரிங் கிளாஸ் போவேன்ற மாதிரியே ஒரு பாவலா காட்டுறது. இப்படி ஸ்டெப்பாக பண்ணி தான் அப்புறம் வந்து நான் இப்போ எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் வேலைக்கு போவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவளுக்கு அம்மா வீடு இதெல்லாம் போகிறதுக்கெல்லாம் பெரிய இது கிடையாது, இவளுக்குன்னு தெரியும். அதனால் வேண்டி நான் என்ன பண்ணேன், இப்போ என் கையில் காசு இருக்கிறதுனால நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்து இருப்பேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு படி இறக்கி அவருடைய அந்த கேரக்டர்ஸ்லேருந்து இது பண்ணுது. இப்படி ஸ்டெப்பாக பண்ணது. அந்த மாதிரிலாம் இருந்து கூட இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு நம்ம ஏதோ கவனிக்காத இருக்கணும்னு தோணுது பாரு. ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுது பாருங்களேன். இதெல்லாம் இப்போ நம்ம எதிர்த்து கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பேங்க்கில் அத்தனை பேர் எதிர்க்க சொல்லும்போது என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த முதல் 10 வருஷம் அந்த மாதிரி நமக்கு பயந்த மாதிரி இருக்குதுன்றும்போது அவருக்கு அது ஆனந்தமாக கூட இல்லை, ஒரு சந்தேகத்துலேயே இருக்குது அவருக்கு. இது அடுத்த கட்டம் வேறு எதனா பெருசாக பண்ணுமோ, இல்லை வீட்டுக்கு வராமல் போவோமோ, இல்லை வந்து வேறு எதனா வீட்டில் போய் அமக்கலம் பண்ணுமோன்னு அவர் தைரியமாக பழைய பண்ண மாதிரி பண்ணல. ஒரு ஏதோ ஒன்று நார்மலாகவே இல்லையே, என்ன இப்படி பண்ணுது, இப்படி தான் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது வேறு சில கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களோ இப்படியெல்லாம் தான் டேக்கிள் பண்ணணும்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆனால் காலையிலேருந்து எனக்கு இருந்த கஷ்டம் என்னன்னா, ஒரு பையனுங்க மேலே அந்த வளர்ந்த ஆண்கள் மேலேயோ இவங்க மேலேயோ ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு நிலமை நமக்கு வந்து அப்பா காலத்துலேருந்தே நம்ம படிக்க வச்சு வரும்போதே படிச்சுட்டு வந்து அப்போவே வேலைக்கு போய் அப்போவே பண்ணிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம இப்படி பயந்துட்டு வாழ்க்கையை ஓட்டணுமான்றது ஒன்று. அந்த வீட்லேயும் சித்தி பையன் பண்ணுறதும் அது வந்து அவன் பண்ணுறது கேட்கும்போது அது ஒரு பையனாக ஒரு அம்மா ஒன்றுமே பண்ண முடியல பாரு. வயசில் மூத்தவங்க தான் அந்த அம்மா இன்னொரு ஒரு பொண்ணையும் வளர்த்துருப்பாங்க எல்லாம் இது பண்ணும்போது. ஆனால் அவ்வளோ இருக்கும்போது உனக்கு ஆனாலும் அந்த பையன்ற ஒரு திமிரு தானே அது, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ற ஒரு அந்த நிறைய நிகழ்ச்சிகள் சொன்னாங்க அவங்க. அதை வச்சு இன்னும் சரியான கோவம். நானும் சொல்லி கொடுத்து எவ்வளோ அந்த அம்மாவுக்கே ஓரளவுக்கு அந்த சைக்காலஜிலாம் புரிகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படி கூட வந்து அந்த ஒரு ஆணாதிக்கம்ன்றது தானே உனக்கு அப்படின்ற ஒரு இது இவருக்கும் இந்த மாதிரி. இது இன்னொரு விஷயம், இந்த நகை விஷயத்துலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. அதை பற்றி சொன்னோம்னா அது நல்லா இருக்காது, வெளியில் சொல்ல முடியாது. அதுவும் வந்து அந்த ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அது, அந்த ஜுவல் விஷயத்துலேயே. அது இன்னும் 2-3 விஷயம் இருக்குது அந்த ஆண் விஷயத்துலேயே. இது இன்றைக்கே இந்த 2 நாள்லேயே நான் மீட் பண்ண அந்த விஷயங்கள். இதுக்கு ஒரே ஒரு காரணம் இன்னும் அந்த ஆணாதிக்கத்தினுடைய இதில் இருக்குது. பெண்கள் ஒரு வேளை நல்லா சம்பாரித்து நல்லாவே போனால் கூட ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேணாப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வரலாம். ஆனால் இல்லை நீ நல்ல பொண்ணாக வாழணும், நல்ல பேரோட வாழணும்னா சரி. இதோட இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.